திருச்சி அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தங்க கட்டிகள் கொள்ளை போனது தொடர்பான புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் தற்போது 2 கைது செய்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைப்பில் இருந்திருக்கிறார். தீபன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கடந்த மாதம் 13ஆம் தேதி சிறுகனூர் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த அந்த காரை வழிமறித்து அதில் பயணம் செய்த 3 நபர்கள் மீது மொளா பொடியை தூவி காரில் இருந்த 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து மர்ம நபர்கள் சென்றார்கள். அது குறித்து உடனடியாக சமயபுரம் போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். 10 கிலோ தங்கம் கொள்ளையடித்த விவகாரம் திருச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இது குறித்து சமயபுரம் போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து முறையான விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் நகைக்கடையில் இருக்கக்கூடிய மேலாளர் அவரும் மற்றும் அவருடைய பணிபுரிய 2 நபர்களும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு தங்க கடைக்கு தங்க கட்டிகளை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள அந்த 10 கிலோ தங்கத்தை தனது காரில் எடுத்துக்கொண்டு திண்டுக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த சிறுகனூர் பகுதியில் அவர் கார்களை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கார் வழிமறித்து அவர்கள் மொளாப்பொடியை தூவி காரில் இருந்த 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாகி அதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் திருச்சி காவல்துறை மாவட்ட கண்காணிப்பு இருக்கக்கூடிய செல்வர் ராகரத்னம் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சந்தேகம் படிப்படியாக இருந்த 5 நபர்களை ஏற்கனவே தமிழ்நாடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரிக்கும் போது ராஜஸ்தானை சேர்ந்த சில நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியது. அதைத் தொடர்ந்து 3 தனிப்படை போலீசார்கள் பல்வேறு மாநில பெங்களூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தானை சேர்ந்த 2 நபர்கள் அங்கு பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக தமிழக தனிப்படை போலீசார்கள் ராஜஸ்தான் மாநிலம் சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான் காவல்துறை அணுகி அவரிடம் உதவி கேட்டார்கள். அதை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக தீவிர சோதனையில் ஈடுபட்ட போது ஒரு ரகசிய உளவாளி மூலமாக அந்த 2 நபர்களும் மத்திய பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக ராஜஸ்தான் போலீஸ் மூலமாக மத்திய பிரதேச போலீசாரிடம் உதவி நாடினார்கள் தமிழக போலீஸ். அந்த தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மத்திய பிரதேச போலீசார்கள் அந்த உளவாளி சொன்ன தகவல் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த மத்திய பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த 2 குற்றவாளிகளை போலீசார்கள் அவர்களுக்கு தெரியாமையே ரகசியமாக அதே பேருந்தில் பயணம் செய்து அதிரடியாக கைது செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்து அவரிடம் இருந்து 9.432 கிலோ தங்க நகைகளும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் மற்றும் ஒரு நாட்டு துப்பாக்கி, ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த 10 கிலோ தங்க கட்டிகளை அவர்கள் உருக்கி பல்வேறு நகைகளாக மாற்றியுள்ளார்கள் என மத்திய பிரதேச போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த 2 நபர்களையும் தமிழக போலீசாரிடம் மத்திய பிரதேச போலீசார்கள் ஒப்படைத்து விட்டார்கள். இன்று மாலைக்குள் அவர்களை திருச்சி அழைத்து வரப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைக்க உள்ளார்கள். மேலும் இது குறித்து எவ்வாறு தமிழக காவல்துறை செயல்பட்டது என்பது குறித்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வன் நாகசாமி அவர்கள் இன்று மாலை செய்தியாளர் சந்திக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி தீபன்.